ரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்ல வர்றது எல்லாமே குறுகிய காலம், அதாகப்பட்டது ஆணி மாதம்னா 32 நாள். இந்த 32 நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சந்திரன், அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய், அதுக்கு அடுத்தது புதன், அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அடுத்தது மாச கிரகமான சூரியன். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம். அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு 15/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுலேருந்து 32 நாள் 16/7/2024 செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது. இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது. அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 21/6/2024. ஆணி மாதம் பௌர்ணமி அப்படின்னாக்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதுனத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லையும் இருக்கிறது. அதாகப்பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது. சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. அதில் பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு 3-4 பாதத்துக்கு உள்ளவங்களுக்கு தான் சிக்கல், மற்றபடி பயப்பட வேண்டாம். மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அதெல்லாம் கிடையாது. ஒன்று. அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அது ஆணி மாதம் 11ஆம் தேதி பிறக்குது. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் 18ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி 2/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுக்கு பொறுத்தவரைக்கு அடுத்தது அமாவாசை. ஆணி மாதத்தில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு 21, ஆங்கில தேதிக்கு 5/7/2024 வெள்ளிக்கிழமை. இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம். ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு சற்றே குறைய 4 முறை தான் அபிஷேக தினம் நடக்கும். அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் 27ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க 11/7/2024 வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க விசேஷமானது அப்படின்றது திருவெண்காடு. அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது என்ன திருவெண்காடில் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன், அது பண்ணுறாங்க. அப்போ இதை மாதிரி இந்த பொசிஷனில் இந்த 5 நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல்சாரம். இந்த காலகட்டங்களில் 32 நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம். பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிர பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும், 12ஆம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது. ஆணி 12 புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு. அதே போல் 7/7/2004 கடகத்துக்கு சுக்கிர பகவான் மாறுறாரு. 11/7 ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு. அதே போல் இந்த ஆணி 5ஆம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார்.
ஆனி மாதத்தில் புதன் சுக்கிரன் இடம்பெயர்றாரு. அப்போ இந்த 4 பெயர்ச்சிகள், இந்த 4 கிரகங்கள், விரைவாக செல்லும் 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரம தினங்கள், சந்திராசிரம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, கோச்சார சந்திரனுக்கு ஜனன சந்திரன் 8ஆம் இடத்துல வருது. அதாவது ஜனன சந்திரன் மாறாதவர், கோச்சார சந்திரன் மாறாது. 8ஆம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும். அப்போ இந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம். அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம், ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்கள், நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆனி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்கள்லையும் வெற்றி நிச்சயம். இந்த ஆனி மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7/7/2024 தான் உங்களுடைய ராசியை விட்டு ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கே போறார். இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால மிகப்பெரிய வேகம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. சூரியனும் 5ஆம் அதிபதி 5க்கு 11 இருக்கிறதுனால எது நினைத்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். வாக்குல சுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. எப்பொழுதுமே பணம் நல்லபடியா இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அவரே உங்களுடைய 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், பாக்கியாதிபதி. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சமில்லை. குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 5க்கு 11 இருக்கிறது விசேஷம். ஏதோ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது மூலியமாக தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபத்தை அள்ளி கொடுப்பார். நீங்கள் செய்யக்கூடிய சொந்த தொழிலில் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. மருத்துவ தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதால நல்ல வலுப்பெற்று போயிருக்கக்கூடியதாக இருக்கு. 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன். சூரிய பகவான் தன்னுடைய நட்பு வீடான புதனோடு சேர்ந்து புதனும் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா குருவினுடைய பலன் எப்படி இருக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும், இந்த 2 விஷயத்தை பத்தியும் மெயினா நம்மளுடைய ஹரிஹரன் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே ராசிநாதனான செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பெற்றுட்டார். அப்போ ஆட்சி பெற்றாச்சு அப்படின்னாக்கா இது வரலும் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடியது. நான் ஒரு இடமாவது ஒரு சின்னது ஒரு காக்கானியாவது இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆனி மாதத்தில் உண்டு. இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு அவர் 7/7 வரலும் தான் இருக்கார். அதுக்கப்புறம் குரு மங்கள யோகமாக வர்றாரு. குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாரு. குருவும் செய்யாமல் சேர்ந்து இருக்கும்போது குருமங்கலமாக இருக்கும்பொழுது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சேரக்கூடிய, காலேஜ் சேரக்கூடிய வாய்ப்புகள், யூனிவர்சிட்டியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனை இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர எப்பொழுதுமே குரு பகவான் ராசிக்கு 11 வரணும். சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானின் தொடர்பும் வரும்பொழுது திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, மேசராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா ராசிக்கு 2ல்
குரு பகவான் இருக்கார். ராசிநாதன் 7க்கு மாத்திரம் மாறுறாரு. குரு மங்களமயாகிறாரு. திருமணம் தடை தாமதம் அத்தனையும் விலகி கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நிச்சயதார்த்தம் ஆணி மாதத்தில் பண்ணலாமா? பண்ணலாம். ஆடி மாதத்தில் தான் ஒரு சில பேர் தவிர்ப்பாங்க. மற்றபடி ஆணி மாதத்தில் சுபமுகூர்த்தங்கள் பண்ணலாமா? பண்ணலாம். அதே போல் திருமணத்துக்கு நாள் வைக்கலாமா? வைக்கலாம். நிச்சயதார்த்தம் பண்ணலாமா? பண்ணலாம். அப்போ மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண தடையும் தாமதமும் விலகி திருமணத்திற்கு நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியாக புதனே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். புதன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லாரும் நம்ம பொறுத்தளவுக்கு அனலைசிங் கிரகம் அப்படின்னு சொல்கிறது புத பகவானை சொல்லுவோம். இவர் 41 நாள்லேருந்து 45 நாளில் போகிறாரு. அப்போ அவர் அங்கே 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்கின்ற அத்தனை முயற்சியும் வெற்றி 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 கிடைக்கக்கூடியது. இதை தவிர ஆளும் கிரகமான சூரியனும் அங்கே கூட சேர்ந்திருக்கார். சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கார். அப்போ இதுவரையிலும் உங்களுடைய தவறுதலான உங்களுடைய பேச்சையும் உங்களோட நடவடிக்கையும் தவறுதலாக புரிந்து கொண்டிருந்த உங்கள் கீழே உள்ளவங்க அதிகாரியும் சரி உங்கள் மேலே உள்ள அதிகாரியும் சரி உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அப்போ வெற்றினா என்ன? நமக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிபிலிட்டினா என்ன? பதவி உயர்வு, பணவரவு. அப்போ இந்த ஆணி மாதத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சியினால் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, இதை தவிர தொழில் ஸ்தானம் அப்படின்றது 10ஆம் இடம் சொல்கிறோம். 10க்கும் 11க்கும் உடைய சனி பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். சுய தொழில் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது புது ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இருக்க கடையை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் புதிய கடைகள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா? கண்டிப்பாக உண்டு. அதே போல் ராசிக்கு 12ல் ராகு. அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு. அது கோதண்ட ராகுவாக ஆகுது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சிகள். எதுக்கு? வேலைக்கு போகிறதுக்காக. நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னை வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து டெப்டேஷனில் அனுப்புகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது ஒரு அனுப்பலைன்னு சொல்லிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் டெப்டேஷனாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மூலியமாக பல மடங்கு வருமானம். இங்கே 50,000 ரூபா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா வரும். அப்போ கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம் தொடர்புகள் உண்டு. சரி, இதை தவிர அந்நிய மதம், அந்நிய மொழி பேசக்கூடியவங்களால பிஸ்னஸை வருமானம், தொடர் வருமானம். இப்போ போகிறீங்க, ஒருத்தர் வேலைக்காக போகிறாரு, வேலைக்காக போயிட்டு அங்கேயே ஒரு நிறுவனம் தொடங்குறாரு. அங்கே நிறுவனம் தொடங்கினோம்னா அங்கே ஊரில் உள்ளவங்களோட இதை வச்சு தான் தொடங்க முடியும். நம்ம ஊர் மாதிரி எல்லாரையும் வச்சுட்டு தொடங்க முடியாது. அப்போ அங்கே அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு ஒரு வியாபார நிறுவனத்தை அங்கே தொடங்கி அதன் மூலியமாக தொடர் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர 6ல் கேது. 6ல் கேது அப்படின்னா ஞானக்காரகனான கேது. கேது வேலை செய்ய வேண்டியது புதனுடைய வேலை. எதிரிகள் அற்ற நிலை கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு வண்டி, வாகனம், இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நிலக்காரகன், பூமிக்காரகன் செவ்வாய், அவரே ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கார், ஆண் செவ்வாயாக இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த அத்தனை காரியங்களும் நிறைவேறும். சரி, இதில் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு வரும். அப்போ அந்த ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக கன்க்ளூஷனாக அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்களும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக, தெளிவாக, விளக்கமாக, விவரமாகவே சொல்லிட்டீங்க. இந்த ஆணி மாதத்தில் இவங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு வரக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது ஆணி மாதத்தில் தேதி ஆணி 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, இந்த ஆணி மாதத்தில் இந்த 3 நாட்களும் வரும். அதில் 5ஆம் தேதி அன்னைக்கு ஆங்கில தேதி அப்படின்னு பார்க்குற போது 13/19/2026 புதன்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. காலையில் 11 மணியிலேருந்து ஆரம்பம். அப்புறம் 20/6/2024 வியாழக்கிழமையும் 21/6/2024 வெள்ளிக்கிழமை ஆக இந்த 2.5 நாட்கள் இருக்கிறது. இந்த 2.5 நாட்களை நீங்கள் பிரயாணங்கள் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். ரொட்டீன் ஒர்க்குகளை செய்யலாம். புதிய முயற்சிகள் எதுவும் செய்தால் அந்த காரியங்கள் தடைப்பட்டு போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் அதை வேண்டான்னு சொல்கிறோம். பயணமும் செய்ய வேண்டாம். ஆக உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப எல்லாமே அற்புதமாக இருக்குது.
என்னதான் அற்புதமாக இருந்த போதிலும் கூட உங்களுக்கு இது சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது வந்து சில காரியத்துக்கு நல்லதாக இருந்தாலும் சில விஷயங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு சில கெடுதல்களே பண்ணிகிட்ருப்பார். அதனால் வந்து சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு போய் இந்த மாதம் வந்து முழுவதும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும். இதுகளை இந்த மாதம் இதை பண்ணிகிட்டே வந்து டெய்லி ஒரு விநாயகரையும் வணங்கலாம். இதை ரெண்டையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களுக்கு கே செய்யுங்கர் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய குதூகலமான மாதமாக இருக்கும். ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். பேச்சு, குடும்பம், வாக்கு, தனம், ஸ்தானம், இந்த ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதும், ஏன்னா அவரே பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பேச்சில் எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதாவது புதன், சுக்கிரன் மற்றும் புதன், அதாவது சூரியன், 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய வேலைக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புதிய வேலை நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் கேது பகவான் வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சி இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் மாற்றுவார், வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இல்லைன்னா புதுசாக வந்து ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழில் மூலியமாக நல்ல ஒரு பணவரவு இருக்கும். இந்த மாதம் வந்து வக்கரகதியில் வேற போகிற சனி பகவான் வக்கரகதியில் போனாலும் ஒரே ராசிக்குள்ளே இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். மருத்துவ சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர ரத்த வங்கி, ரத்த சம்பந்தமான வியாபாரம், மண், அதை தவிர ரியல் எஸ்டேட்டு, இதிலெல்லாம் வந்து போட்ட பணம் 3 மடங்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக அமைய போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.